Hi friends, welcome to Logic Bits. I am Vinod Kumar. Friends, இப்போ நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் this constructor in Java programming language. Purpose of using this constructor. First, this constructor என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். From within a constructor, this constructor can call another constructor within the same class, thus eliminating code duplication. ஒரு கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள நாம் திஸ் கன்ஸ்ட்ரக்டரை யூஸ் பண்ணும் பொழுது திஸ் கன்ஸ்ட்ரக்டர் வில் கால் த டார்கெட் கன்ஸ்ட்ரக்டர், தஸ் எலிமினேட்டிங் கோட் டூப்ளிகேஷன். திஸ் கன்ஸ்ட்ரக்டரோட மெயின் பெனிஃபிட் இட் வில் எலிமினேட் கோட் டூப்ளிகேஷன். வித்தின் த கன்ஸ்ட்ரக்டர் நாம் திஸ் கன்ஸ்ட்ரக்டரை யூஸ் பண்ணும் பொழுது திஸ் கன்ஸ்ட்ரக்டர் ஸ்டேட்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும். The argument of this constructor must match exactly with the argument of the target constructor. This constructor oda argument to target constructor oda argument to exactly same ah irukanum. Difference between this and super constructor. Friends, super constructor oda purpose பத்தி நம்ம இன்னொரு வீடியோல டீடைல்டா நம்ம அனலைஸ் பண்ணலாம். இப்போ இந்த at present momentல this constructor சூப்பர் கன்ஸ்ட்ரக்டர் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸை பற்றி மட்டும் நாம் பார்க்கலாம். திஸ் கன்ஸ்ட்ரக்டர் இஸ் இம்ப்ளிமெண்டட் வித்தின் த சேம் கிளாஸ். திஸ் கன்ஸ்ட்ரக்டர் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்க்கு திஸ் கன்ஸ்ட்ரக்டர் இம்ப்ளிமெண்டேஷன் நமக்கு ஒரு கிளாஸ் இருந்தால் போதும். பட் சூப்பர் கன்ஸ்ட்ரக்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ரெண்டு கிளாஸ் வேணும். பிகாஸ் த கான்செப்ட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் இன்வால்வ்டு. இன்ஹெரிட்டன்ஸ் இன்வால்வ் ஆகிறதால நமக்கு ரெண்டு கிளாஸ் கட்டாயமாக இருக்கணும் சூப்பர் கன்ஸ்ட்ரக்டர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் திஸ் அண்ட் சூப்பர் கன்ஸ்ட்ரக்டர். போத் திஸ் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் சூப்பர் கன்ஸ்ட்ரக்டர் எலிமினேட்ஸ் கோடிங் டூப்ளிகேஷன். ரெண்டு கன்ஸ்ட்ரக்டருமே கோட் டூப்ளிகேஷனை எலிமினேட் பண்ணுது. ரெண்டு கன்ஸ்ட்ரக்டருமே திஸ் கன்ஸ்ட்ரக்டர் சூப்பர் கன்ஸ்ட்ரக்டர் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது ஒரு கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே நம்ம இன்க்ளூட் பண்ணும் பொழுது திஸ் கன்ஸ்ட்ரக்டர் சூப்பர் கன்ஸ்ட்ரக்டர் ஸ்டேட்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் புக் அப்படிங்கிற கிளாஸ் நாம் யூஸ் பண்ணுறோம். இந்த புக் அப்படிங்கிற கிளாஸில் மொத்தம் 4 வேரியபிள் நாம் யூஸ் பண்ணுறோம். புக் அண்டர் ஸ்கோர் நேம், புக்கோட நேம், ஆத்தரோட நேம் செகண்ட் வேரியபிள், தேர்ட் வேரியபிள் நம்பர் ஆஃப் பேஜஸ். அந்த புக்கில் எவ்வளவு நம்பர் ஆஃப் பேஜஸ் இருக்குது, அந்த புக்கை பப்ளிஷ் பண்ண கம்பெனியோட நேம், பப்ளிகேஷன் கம்பெனியோட நேம் ஃபோர்த் வேரியபிள். ஸோ இந்த ப்ரோக்ராமில் மொத்தம் 3 கன்ஸ்ட்ரக்டரை யூஸ் பண்ணுறோம். சிங்கிள் ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர், அது ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்டர். இந்த பாயிண்டில் we are using 2 ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் சிங்கிள் ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டரில் we will display only the book name. சிங்கிள் ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டரில் புக் நேம் மட்டும்தான் நம்ம அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ணுவோம். 2 ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டரில் புக்கோட நேம், ஆத்தரோட நேம் ரெண்டையும் நாம் அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ணுவோம். 2 ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர். 4 ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டரில் we will use all the 4 values. புக்கோட நேம், ஆத்தர் நேம், நம்பர் ஆஃப் பேஜஸ், அந்த புக்கில் எவ்வளோ நம்பர் ஆஃப் பேஜஸ் இருக்குது, பப்ளிகேஷன் கம்பெனி, இந்த 4 இன்ஃபர்மேஷனையும் நம்ம அவுட்புட்டில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளோட டாபிக் ஆஃப் டிஸ்கஷன் திஸ் கன்ஸ்ட்ரக்டர் எந்த பாயிண்டில் யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த 4 ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் 4 பேராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, இந்த பாயிண்டில் தான் நம்ம திஸ் கன்ஸ்ட்ரக்டரை யூஸ் பண்ணியிருக்கோம். திஸ் கன்ஸ்ட்ரக்டர் இஸ் ஹேவிங் 2 பேராமீட்டர்ஸ், புக்கு நேம், ஆத்தர் நேம். ஸோ திஸ் கன்ஸ்ட்ரக்டரோட டார்கெட் கன்ஸ்ட்ரக்டர் எது, திஸ் கன்ஸ்ட்ரக்டரில் 2 பேராமீட்டர் யூஸ் பண்ணதுனால இங்கேயும் 2 பேராமீட்டர் இருக்கிறதுனால இந்த 2 பேராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர் தான் திஸ் கன்ஸ்ட்ரக்டரோட டார்கெட் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இந்த பாயிண்டில் we are performing the initialization operation. புக் நேம், ஆத்தர் நேமுக்கு நம்ம வேல்யூ அசைன் பண்ணிடுறோம். வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு இந்த பாயிண்டில் நம்ம வேல்யூவை அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ணிடுறோம். மெயின் ஃபங்க்ஷனில் மொத்தம் 3 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். B1 அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்,
B2ங்கிற ஆப்ஜெக்ட் B3ங்கிற ஆப்ஜெக்ட் B1ங்கிற ஆப்ஜெக்டை வச்சு நம்ம கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணும் பொழுது புக்கோட நேமை மட்டும்தான் கன்ஸ்ட்ரக்டரில் வேல்யூவாக பாஸ் பண்ணுறோம். இட்ஸ் அ சிங்கிள் ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஆப்ஜெக்ட் B2வில் we are using only two values, two arguments. புக்கோட நேம் சிவா ட்ரையாலஜி, புக்கோட ஆத்தரோட நேம் அமிஸ். B3ங்கிற ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணும் பொழுது we will use all the four parameters. What is the first parameter? Name of the book, first parameter Spy Chronicles, author name A.S. Dulat, number of pages 630, name of the publication company Tata McGraw-Hill TMH. ஸோ ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் இந்த பாயிண்ட்லேருந்து மெயின் ஃபங்க்ஷனில் ப்ரோக்ராம் கண்ட்ரோல் உள்ளே என்ட்ராகும். நம்ம B1 அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்பொழுது என்னாகும், இந்த சிங்கிள் ஆர்கியூமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். ஸோ பேரடைஸ் லாஸ்ட் அப்படிங்கிற புக்கோட நேமை மட்டும் நம்ம கன்ஸ்ட்ரக்டரில் பாஸ் பண்ணியிருக்கோம். ப்ரோக்ராம் கண்ட்ரோல் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், இந்த பாயிண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த பாயிண்ட்டுக்கு ப்ரோக்ராம் கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இந்த பாயிண்டில் நம்ம என்ன பண்ணுறோம், we are performing the initialization operation. ஸோ புக்கோட நேம் அப்படிங்கிறது இந்த ஈக்குவல் டு ஆப்ரேட்டருக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது வேரியபிள் நேம், ரைட் சைடில் இருக்கிறது ஃபார்மல் பேராமீட்டர். ஸோ புக்கோட நேம் வந்து எங்கே என்ன வேல்யூ அசைன் ஆகும், புக் நேமுக்கு பேரடைஸ் லாஸ்ட். ஸோ நம்ம system.out.println யூஸ் பண்ணி புக்கோட நேம் பிரிண்ட் பண்ணும்பொழுது என்ன வேல்யூ பிரிண்ட் ஆகும், பேரடைஸ் லாஸ்ட் அப்படிங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகும். நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ இந்த பாயிண்டில் ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணுறோம். ஜாவா சி book.java, ப்ரோக்ராமில் எரர் எதுவும் இல்லை. ஜாவா புக் அப்படிங்கிறது இந்த பாயிண்டில் நாம் ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். எக்ஸிக்யூட் பண்ணும்பொழுது பேரடைஸ் லாஸ்ட் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு வேல்யூ புக்கோட நேம் பிரிண்ட் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்தது we are printing an empty line. இங்கேயும் ஒரு எம்டி லைன் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறோம் ஃபார் கிளாரிட்டி. நமக்கு வந்து அவுட்புட்டில் வந்து ஒரு கிளாரிட்டிக்காக நம்ம எம்டி லைன் பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த பாயிண்டில் வந்து பாருங்கள், we are printing the empty line. system.out.println மூலமாக நம்ம ஒரு எம்டி லைன் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ அடுத்தது B2ங்கிற ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணி கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணும் பொழுது, ஸோ புக்கோட நேம் சிவா ட்ரையாலஜி, ஆத்தர் நேம் அமிஷ். இப்போ எந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும், 4 பேராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டருக்கு 2 பேராமீட்டர் சிங்கிள் பேராமீட்டரில் இந்த 2 பேராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் ஆகும். கண்ட்ரோல் இந்த பாயிண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இந்த பாயிண்டில் நம்ம புக்கோட நேமுக்கு என்ன வேல்யூ அசைன் பண்ணுறோம், புக்கோட நேம் சிவா ட்ரையாலஜி, ஆத்தர் நேம் அமிஷ். இங்கே அசைன் பண்ணிவிட்டு வேல்யூ பிரிண்ட் பண்ணுறோம். புக்கோட நேம் சிவா ட்ரையாலஜின்னு பிரிண்ட் ஆகும், ஆத்தர் நேம் அமிஷின்னு பிரிண்ட் ஆகும். அவுட்புட்டில் செக் பண்ணிடலாம். புக்கோட நேம் சிவா ட்ரையாலஜி, ஆத்தர் நேம் அமிஷ். ஓகே, அதுக்கு அடுத்தது ஒரு எம்டி லைன் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம் ஃபார் கிளாரிட்டிக்காக. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்டில் B3ங்கிற ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். we are calling the constructor with 4 parameters. புக்கோட நேம் ஸ்பை கிரானிக்கல்ஸ், ஆத்தர் நேம் A.S. துலாத், நம்பர் ஆஃப் பேஜஸ் 630, பப்ளிகேஷன் கம்பெனி TMH. ஸோ எந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும், 4 பேராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர், 4 ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர், இது வந்து கால் ஆகும். இந்த பாயிண்ட்டுக்கு ப்ரோக்ராம் கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இந்த நம்ம முதலே படித்த மாதிரி இந்த பாயிண்டில் தான் we are using this constructor. This constructor must be the first statement inside any constructor. ஒரு கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே நம்ம this constructor நம்ம யூஸ் பண்ணும் பொழுது, புக்குங்கிறது கன்ஸ்ட்ரக்டர், இதுக்குள்ளே நம்ம this constructor கால் பண்ணும் பொழுது அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும். ஆல்ரெடி இந்த பாயிண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த this constructorோட பேராமீட்டர் புக் அண்டர்ஸ்கோர் நேம் ஆத்தர். ஸோ இந்த this constructorோட டார்கெட் கன்ஸ்ட்ரக்டர் இது, இட் இஸ் அ 2 பேராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இங்கே வந்து பாருங்கள், புக் அண்டர்ஸ்கோர் நேம் ஆத்தர் அப்படிங்கிறது, இங்கேயும் நம்ம புக் அண்டர்ஸ்கோர் நேம். ஸோ ஆர்குமெண்ட் வந்து எக்ஸாக்டாக மேட்ச் ஆகணும் இல்லையா. இந்த பாயிண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண this constructorோட ஆர்குமெண்ட்டும் டார்கெட் கன்ஸ்ட்ரக்டரோட ஆர்குமெண்ட்டும் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகணும். ஸோ இங்கே மேட்ச் ஆகிருக்கா அப்படிங்கிறப்போ இந்த 2 பேராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். ஸோ இப்போ வந்து புக் நேமில் வந்து என்ன வேல்யூ அசைன் ஆகும், புக்கோட நேமில் ஸ்பை கிரானிக்கல்ஸ் அப்படிங்கிற வேல்யூ
இந்த புக் நேமுக்கு அசைன் ஆகும். ஆத்தர் நேம் எது அசைன் ஆகும்? ஆத்தர் நேம் ஏஎஸ் துலாத் அசைன் பண்ணிவிட்டு பிரிண்டிங்கும் பண்ணிடும். புக் நேம் வந்து ஸ்பை கிரானிக்கல்ஸ், ஆத்தர் நேம் ஏஎஸ் துலாத் பிரிண்ட் ஆகிட்டு திரும்ப கண்ட்ரோல் எங்கே ரிட்டர்ன் ஆகும்? ஸோ திஸ் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகிட்டு கண்ட்ரோல் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. இந்த கன்ஸ்ட்ரக்டரை முடிச்சு திரும்ப கண்ட்ரோல் இந்த பாயிண்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆகும். இங்கே நம்பர் ஆஃப் பேஜஸுக்கு நம்ம எவ்வளோ வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம்? நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து 630ங்கிற வேல்யூ அசைன் ஆகும். பப்ளிகேஷனுக்கு எந்த வேல்யூ அசைன் ஆகும்? டிஎம்ஹெச் டாடா மெக்ரா ஹில் அது வந்து இங்கே அசைன் ஆகிடும். அசைன் ஆகிட்டு அந்த வேல்யூ நம்பர் ஆஃப் பேஜஸையும் பப்ளிகேஷனையும் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். 630 டிஎம்ஹெச்ங்கிறது பிரிண்ட் ஆகிடும். இப்போ வந்து அவுட்புட் செக் பண்ணிடலாம். பாருங்கள், புக்கோட நேம் ஸ்பை கிரானிக்கல்ஸ், ஆத்தர் நேம் ஏஎஸ் துலாத், நம்பர் ஆஃப் பேஜஸ் 630, பப்ளிகேஷன் டிஎம்ஹெச். That's all for now. For more videos, please subscribe to Logic Bits channel. Thank you, my dear friends.